சைவ குழம்புகளே நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள குழம்பு இந்த பருப்புருண்டை குழம்பு தான். இந்த குழம்பு வைக்கிற அன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிடி சோறு அசால்ட்டாகவே உள்ளே போகும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கப் கடலை பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அது கூடவே தேங்காய், சோம்பு, சீரகம், பூண்டு பல், காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து அது கூடவே வெந்தயம், சோம்பு, கடுகு சேர்த்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது வதங்கினதும் உப்பு, தனி மிளகாய் தூள், குழம்பு மசாலா சேர்த்து எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம், பூண்டு பல், தக்காளி, தேங்காய், சோம்பு, சீரகம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அதையும் அது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அதையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருண்டைகளை அது கூட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா குழம்பு நல்லா செட் ஆகிடும்.